Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் 15 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் உள்ளதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரத்குமார் பக்தர்களுடன் கலந்துரையாடியதை தற்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் கிராம பகுதியில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயமானது சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலான பிரசித்தி பெற்ற ஆலயமாக சிறந்து விளங்கி வருகிறது. குறிப்பாக இந்த ஆலயத்தின் சிறப்பாக இருக்கக்கூடியது சிவலிங்கத்தின் மீது பெருமாள் நின்றபடி காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தின் மிக விசேஷமாக இருந்து வருகிறது. புராண கதைகளின் அடிப்படையில புண்டரிக மகரிஷி இந்த ஆலயத்திற்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை தரிசிக்க வந்தபோது கோவிலுக்குள் சென்ற அவருக்கு அங்கு சிவலிங்கம் மட்டும் இருந்து சிவாலயமாக காட்சியளித்ததால் ஏமாற்றம் அடைந்து மகரிஷி திரும்பி சென்ற போது ஒரு முதியவர் ரூபத்தில் வந்த பெருமாள் மீண்டும் அவரை ஆலயத்தினுள் அழைத்து சென்று கருவறையை பார்க்க செய்திருக்கிறார். அப்போது சிவலிங்கத்தின் மீது பெருமாள் நின்றபடி காட்சியளித்து இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரியும் சிவனும் ஒன்று என்றதை உணர்த்துவது போல இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பதாக வரலாற்று புராணங்கள் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசங்களில் இந்த தலமும் ஒரு தலமாக விளங்கி வருகிறது. இந்த தலத்தை பொறுத்தவரை வைகுண்ட ஏகாதசி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் உள் மாவட்டம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்து பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். அதே நேரம் சனி, ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தியுடன் வந்து பெருமாளை தரிசனம் செய்து வணங்கி சென்று வருகின்றனர். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே கடந்த 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில தற்போது 15 ஆண்டுகள் கடந்திருக்க சூழல்ல கும்பாபிஷேகமே நடத்தப்படாமலே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்து மத பிரகாரமாக சுமார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற ஆகம விதி இருக்கும் நிலையில தற்போது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா நடைபெற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியின் காலத்திலேயே 12 ஆண்டுகள் நிறைவு பெற்ற போதே கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருந்து வருகிறது. ஆனால் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இருக்கின்ற விஜய் தலைமையிலான இந்த தமிழக அரசாவது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை முன்னெடுத்து இதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்து அதனை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் கோபுரத்தின் மீதெல்லாம் தற்போது செடிகளும் புற்களும் முடித்து தற்போது கோபுரமே பாழடைந்து காட்சியளிக்கிறது. எனவே அரசு உடனடியாக இந்த ஆலயத்திற்கான நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடு செய்து கும்பாபிஷேக விழாவை நடத்த வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த கோவிலை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி பல முறை மனு வழங்கி இருக்கின்றோம். கடந்த திமுக ஆட்சியிலும் கொடுத்திருந்தோம். அவங்களும் கும்பாபிஷேகம் பண்ணல. இந்த ஆட்சியிலேயாவது வருகின்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயாவது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திருக்கோவிலானது இந்த பெருமாள் கோவில் அதில் நிதி ஒதுக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். அந்த கோவிலில் பல மாநிலத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து சனிக்கிழமைகளிலும் மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவிலே பல லட்சக்கணக்கான பக்த கோடிகள் வந்து செல்கின்றார்கள். அந்த கோவிலுக்கு அடிப்படை வசதியும் கிடையாது. இது சம்பந்தமாக பல முறை புகார் மனுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கொடுத்திருக்கின்றோம். பல போராட்டங்களையும் நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இது நாள் வரையில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் திருப்பணி இன்னும் நடைபெறவில்லை. 2011ஆம் வருடம் கும்பாபிஷேகம் நடந்தது. ஆனா இதுவரையிலும் இந்த ஏறக்குறைய 16-17 வருஷம் ஆயிருச்சு. இதுவரையிலும் கும்பாபிஷேகம் நடக்கல. இந்த கோவில்ல இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த வைகுண்ட ஏகாதசி போல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய கோவில். அது மட்டும் இல்ல, சனி ஞாயிறு ஏகாதசி உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்துட்டு போறாங்க. அப்படி இருக்கிற கோவில்ல எந்த ஒரு அடிப்படை வசதி கூட அந்த கோவில்ல கிடையாது. கும்பாபிஷேகம் பண்ணல. கடந்த ஆட்சியில 25 லட்சம் ரூபாய் இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒதுக்குனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது அப்படியே கடப்புல போட்டு கும்பாபிஷேகம் பண்ணல. எண்ணற்ற வைணவ பக்தர்கள் வரக்கூடிய இந்த ஸ்தலத்துல வருகின்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. அந்த அடிப்படை வசதி செய்யணும். அது மட்டும் இல்லாம இங்க கும்பாபிஷேகம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இது இந்த பக்தர்களோட கோரிக்கை, இந்த பகுதி பக்தர்களோட கோரிக்கை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.